எப்போவுமே நார்மலான சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சத்தான டேஸ்ட்டான நெல்லிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது ஹேர் க்ரோத்துக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்லி தோசை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காயை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட 4-5 காஞ்ச மிளகாய் 5-6 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை எடுத்து நல்லா கலர் மாறும் வர நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவு தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கி ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாங்க. இந்த சட்னியில் நெல்லிக்காய் சட்னி நெல்லிக்காய் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நெல்லிக்காய்னாவே பயந்து ஓடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு இட்லி, தோசைக்கு, ஈவன் ரைஸ்க்கு கூட போட்டு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.